இசை நிலத்தில் சிறுவிதையாய் உதித்து நம் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் உயிர் கொடுத்து இசையெங்கும் ஆர்ப்பரிக்க வைத்து எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் நம் உள்ளங்களை உச்சம் தொட வைத்து காலங்கள் கடந்தால் காலத்தால் அழியாத பாடல்கள் கொடுத்து ஆயிரம் குரல்கள் வந்தால் ஆதவனாய் உயர்ந்து நிற்கும் ஒரு குரல். இசைவானின் இளைய நிலா திரு எஸ்.பி. பாலசுப்ரமணியம். கனவுகள் சங்கமிக்கும் நம் இசை மேடையில் இதுவரை சிறப்பு விருந்தினராய் வருகை தந்த இந்த இசை சிகரம் இம்முறை நம்முடன் கைகோர்த்து நம் செல்ல குரல்களின் இசையை கொண்டாட நடுவராய் இணைகிறார். இந்த பிரம்மாண்ட இசை நாயகனை நடுவராய் வரவேற்பது பெருமகிழ்ச்சி அடைகிறது சூப்பர் சிங்கர் ஜூனியர். First of all, thank you so much. ஏன்னா ரொம்ப வருஷம் காத்துட்டு இருந்த ஒரு தவம் அதோட பலன் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு இருக்கு. நீங்க சூப்பர் சிங்கருக்கு ஸ்பெஷல் அகேஷன்ஸ்ல வந்திருக்கீங்க. பட் இந்த சீசன் ரொம்ப எங்களுக்கு ஸ்பெஷல் பிகாஸ் நீங்க எங்க கூட ஃபுல்லா இந்த என்டையர் ஜர்னில இருக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் எங்களுக்கு. Thank you. அதுக்கு முக்கியமான காரணம் என் வயசுல இருக்கிற இத்தனை பேர் பாடுறாங்க இல்லையா, அதனால. இவங்க தான் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ். Absolutely. என்னை கொஞ்சம் அழகாக பார்த்துக்கணும் நீங்கள். God bless you. God bless you. உங்கள் இடத்துக்கு போய் அமரலாம் நீங்கள் எல்லாம் கூட. ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம். நீங்க இன்னைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளையும் பாடுறத பார்க்க போறீங்க. அதுக்கு உங்களோட கருத்துக்களை சொல்ல போறீங்க. அது எல்லாத்துக்கும் முன்னாடி what would you like to say to start with, sir? ஒரு அதிர்ச்சியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா நான் இவங்க 2 பேர் தான் என் குடும்பம்னு சொல்ல முடியாது. இவங்க 2 பேரும் என் குடும்பம்தான். இவங்களும் என் குடும்பம்தான். நீங்களும் என் குடும்பம்தான். இதெல்லாம் என் குடும்பம்தான். ஏன்னா இந்த 50 வருஷம் கடந்து இன்னும் இந்த பயணத்தில் நடந்துட்டுருக்கேன்னா இத்தனை பேரோட சேர்ந்து தான் நான் நடந்துட்டுருக்கேன். அதனால் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல். இரண்டாவது, ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது மழலை குழந்தைகள் இருந்தால் எனக்கு ரொம்ப இஷ்டம். அந்த குழந்தைகளோட பழகி அவங்களோட பேசி விளையாடி அந்த எனர்ஜி தான் என்ன இட்ஸ் ஸ்டில் மேக்கிங் மீ டு வாக் ஃபார்வர்ட். அண்ட் ஐ சின்சியர்லி சே ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட், ஒவ்வொரு ரியாலிட்டி ஷோலும் பசங்க பாடும்போது அவங்கள கேட்டு நான் நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருந்தேன். இந்த பாட்டு இவங்க பாடின மாதிரி நான் ஏன் பாட முடியல ரெக்கார்டிங்கில் நினச்சினேன். இது சத்தியமாக சொல்கிறது. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களோட ஐக்யூ எக்ஸ்ட்ராடினரி. இவங்களெல்லாம் பாடுறது நான் கேட்டிருக்கிறேன். சில பேர் தே ஹவ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இப்போ நீங்கள் ரொம்ப ஃபில்டர் பண்ணி இத்தனை பேர் கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னா இன்னும் எத்தனை பேர் பாடிருப்பாங்க அப்படின்னு நான் யோசனை பண்ணுறேன். டேலண்ட்டுக்கு நமக்கு குறையே கிடையாது. லேட்டஸ்ட் இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நிறைய பேர் முன்னுக்கு வரணும். மனசாரா கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் வந்தது எங்களோட ப்ளஷர். இப்போ சும்மா ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. பட் இந்த சீசன் முழுக்க இந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், உங்களோட அனுபவங்கள், நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். மோஸ்ட் வெல்கம்.